சார் மனசை எப்படி அடக்கிறது? எப்படிங்க மனசை அடக்குவீங்க? மனத்தோட குணமே எண்ணங்களை எழுப்புறது தான். நீங்க ஒரு நாய் பக்கத்துல உட்காந்துட்டு ஒரு குச்சி வச்சுட்டு அந்த நாயை பார்த்து அந்த நாய் உங்களை பார்த்து குலைச்சிட்டே இருக்குதுன்னு வச்சுங்களேன். நீங்க குச்சி வச்சு குலைக்காத குலைக்காத குலைக்காதுன்னு அந்த நாயை அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க எவ்வளவு நேரம் அடிச்சுக்கிட்டே இருக்கீங்களோ அவ்வளோ நேரம் அந்த நாய் குலைச்சிக்கிட்டே இருக்கும். நீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த குச்சியை அந்தவுக்கு வச்சுட்டு வெறுமனே அந்த நாயை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரம் குலைச்சிட்டே இருக்கிற அந்த நாய் கொஞ்ச நேரம் கழிச்சு அமைதியா படுத்து பேசாம இருந்துரும். மனமும் அதே மாதிரிதான். மனம் அப்படிங்கிற நாய் எண்ணங்கள்ங்கிற சப்தத்தை உண்டு பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம அதை அடக்கணும் அடக்கணும்னு சொல்லும் போது அந்த நாய் எண்ணங்கள் சப்தத்தை எழுப்பிட்டே இருக்கும். நம்ம இந்த அடக்கணுங்கிற அந்த குச்சியை அந்த பக்கம் வச்சுட்டு வெறுமனே அந்த நாயை அதாவது மனசை பார்க்கக்கூடிய ஒரு பார்வையாளரா வாட்சரா இருந்தோம்னா அந்த மனம்ங்கிற நாய் எண்ணங்கள்ங்கிற சப்தத்தை எழுப்பாம அமைதியா இருக்கும். அந்த அமைதியை உணர்றதுக்கு பேர் தான் சூன்யா. இதுக்கு தான் ஓஷோ